சுபானக மக்களே என்ன மக்களே கானா வினோத் இப்ப கொஞ்சம் தெளிஞ்சிட்டார் போலையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பஞ்சாயத்துனா ஒரு மாதிரி கத்தி கதறி அந்த இடத்த ஒரு மாதிரி போர்க்களமாக்கி சண்டை கண்டையெல்லாம் போட்டு உருண்டுவாப்ல. ஆனா நேத்திக்கான எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணல. நேத்திக்கான எபிசோட்ல அரோரா விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அந்த மனுஷன் ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணாப்ல. வெறுமனைக்கு பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு பேசி அரோராவை ரொம்ப ஈஸியா லாக் பண்ணியிருந்தாப்ல. இப்பதான் புரிய வந்திருக்கு உங்க எல்லாருக்குமே. இப்பதான் அரோராக்கான கேம் புரிய வருது. ஆனா அரோரா வந்து இந்த கேமை போடணுமான்னு எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. என்னன்னா எல்லார்கிட்ட நல்லபடியா பேசி அது மூலமா இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை வச்சு ஒரு கேம் ஆடுறது எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இன்னொரு சைடு இருந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இதை விட மோசமான கேம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அரோராக்கான கேம் வந்து அந்த அளவுக்கு மோசமா தெரியல. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். எப்படி கானா வினோத் காமா பேசினாப்ல, அவர் பேசின விஷயத்துல எப்படி நம்ம அரோரா மாட்டினாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம காமும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மாதிரி இறங்கி அடிக்க போனாப்ல. தேவையில்லாம நம்ம பாரு தான் குறுக்க வந்து எனக்கான விஷயத்தையும் பேசணும்னு சொல்லிட்டு குறுக்க வந்து பேசி அதுல பாரு வாங்கியிருந்தாங்க. எல்லா விஷயத்தை மொத்தமா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட்ல அந்த 7.5 மேட்டரை அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற 7.5 எந்த மேட்டர் ப்ரோனா நம்ம திவ்யாவும் கானா வினோத்தும் சண்டையை போட்டிருப்பாங்களே, அதான் அந்த 7.5 இஷ்யூ. அந்த 7.5 இஷ்யூ இன்னைக்கு அட்ரஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேத்திக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் சேதன் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள குடும்பங்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் சேஞ்சஸ் காமிச்சிருக்கா, யாருக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டோடனே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பேரை சொல்லி இவங்க இப்படி சேஞ்சா இருக்காங்க, அப்படி சேஞ்சா இருக்காங்க, இவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, இவங்க அழகா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க 2 பேர் மட்டும் இல்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கான ஆன்சர் தான் கரெக்ட். இன்னொருத்தர் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் அரோரா எந்திரிச்சு சொல்லியிருப்பாங்க, இல்ல சார் அப்படி யாருமே சேஞ்சஸ் காமிக்கல, சேஞ்சஸ் காமிச்ச மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா ஃபினாலே நெருங்கியாச்சுல. ஸோ ஃபினாலே நெருங்கும் போது அவங்களுக்கான ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஓட்டுகள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஸ்வீட்டா காமிச்சிக்கிறாங்க. அவங்க வந்து எல்லார்ட்டையும் நல்லபடியா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கமாருதீன் வந்து திவ்யாவை கெட்டி பிடிச்சதெல்லாம் எனக்கு ஃபேக்கா தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. சடனா ஃபேமிலி வந்து சொன்ன உடனே அந்த விஷயத்தை யோசிச்சு வந்து சாரி கேட்டு கெட்டி பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு சார்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கான விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. கானா வினோத்துமே எதுவுமே மாத்திக்கல. அவ்வளவு ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் ஒரு மாதிரி கத்தி சண்டையை தான் போட்டுட்டு இருக்காரு. சின்ன விஷயத்தையுமே ஒரு மாதிரி பெருசாக்கி இன்னுமே புரிஞ்சுக்க மாட்டேங்காரு, ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருவை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாரு வந்து அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்வீட்டா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. முக்கியமா விக்ரம் கூட பழகிற விஷயம்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா விக்ரம் கிட்ட சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப சடனா பார்த்தா விக்ரம்னு ஒரு மாதிரி விக்ரம் கிட்ட பாசத்தெல்லாம் காமிக்கிறாங்க. அது ஏதோ ஃபேக்கா ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அரோரா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப சேதனை சரின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க நம்ம காமு மாமா எந்திரிச்சு கையெல்லாம் தூக்குவாப்புல. அங்கதான் சேதனை என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லப்பா நீங்க பேச வேண்டாம், நீ எங்க சண்டையை போடு, நான் பிரேக் போறேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே சேதனை ஒரு கேப்பா கொடுத்துருவாங்க. இங்கதான் நம்ம கானா வினோத் அவர்கள் போயிட்டு அழகா பாயிண்ட் பிடிப்பாப்ல. கானா வினோத் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இப்படி பேசினது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையாச்சும் கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசினா டப்புன்னு சண்டைக்கு போயிருவார். ஒரு மாதிரி கத்தி சண்டையை போட்டு அந்த இடத்த உருண்டுவாப்ல. ஆனா இந்த டைம் அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, நீட்டா போயிட்டு உனக்கான கேம் நல்லாவே தெரியுதுமா, நல்லா எல்லாரும் கூட பேசிட்டு எல்லாரும் கூட பழகிட்டு அப்படியே நடந்து போகும்போது எல்லா விஷயத்தையும் அப்படியே பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனை எடுத்துட்டு நேக்க அதை வச்சு ஒரு கேம் ஆடுற, அதை வச்சு வீக்கெண்ட் வந்தோடனே எங்கெங்க போடணுமோ அங்கங்க போட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் இதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணிருக்கியா? இப்போ உனக்கு வந்து நாங்க ஸ்வீட்டா இருக்க மாதிரி தெரிஞ்சாலோ இல்ல வந்து நான் நிறைய விஷயத்தை மாத்திக்காத மாதிரி தெரிஞ்சாலோ அந்த விஷயத்தை என்கிட்ட வந்து நீ அட்ரஸ் பண்ணிருக்கியா? அட்ரஸ் பண்ணது இல்லைல்ல. அப்ப என் கூட தானே பழகுற, என் கூட பழகிட்டு அந்த விஷயத்தை அட்ரஸும் பண்ணாம வீக்கெண்ட்ல வந்து சொல்றேன்னா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் கேட்பாரு. ஏன்னா அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தானே. இப்ப நீங்க வந்து கானா வினோத் கூட க்ளோஸா இல்லைன்னா கானா வினோத் சரி போ அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருவாரு. நீ கானா வினோத் கூட க்ளோஸா இருக்க, அவரும் உங்க கூட நல்லா க்ளோஸா இருக்காரு, 2 பேரும் மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரம் ஒன்னா இருந்துட்டு சடனா வீக்கெண்ட் வந்தோடனே ஒரு கொஸ்டின் கேட்டோன்னே இல்ல கானா வினோத் இன்னும் அப்படித்தான் இருக்காரு, அவர் மாத்திக்கல, அவர் வந்து இன்னுமே அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாம தான் சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னா இது அப்போ நீங்க அவர்கிட்ட பழகுறது ஃபேக் ஆகிருதுல. அப்ப அவர்கிட்ட பழகுற விஷயம் ஃபேக் ஆகுதுல. இது அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்கன்னா, உன் கூட பழகுனா உனக்கான அந்த ஃபால்ஸ் எல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு இல்லைல்ல, உனக்கான தப்புகளை நான் சொல்லக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் கிடையாதுல்ல. கண்டிப்பா உனக்கான தப்புகளை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவேன்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தான், கண்டிப்பா தப்புகளை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாம். ஆனா அதை எப்படி பேசலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவங்க கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்க க்ளோஸா பழகுறீங்க. ஒருவேளை நீங்க வந்து அவங்க கூட க்ளோஸா இல்லைன்னா மேட்ரு கிடையாது, நீங்க நல்லா தான் பழகிட்டு இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணியிருக்கணும். அட்ரஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறமும் பொய்களை பேசியிருக்காங்க இல்ல அந்த விஷயங்களை மழுப்புறாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க சாட்டர்டே சண்டேக்கு கொண்டு வந்து சேதனை
என்கிட்ட சொன்னீங்கன்னா ஓகேவா இருக்கும். ஆனா நீங்க அட்ரஸே பண்ணாம அவங்களுக்கான நடவடிக்கை எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கிட்டு அதை வச்சு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல விளையாடும் போது அதுதான் எனக்கு தேவையில்லாத ஒரு கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு எப்படி யோசிக்குதுன்னா, வீட்டுக்குள்ள எவன் வேணும் என்னெல்லாமோ கேமை போட்டுட்டு இருக்கானுவ, யாரெல்லாமோ எதெல்லாமோ கேமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேம் எல்லாம் எடுத்து பேசணும்னு தோணுது. ஆனா அங்க வந்து அது அந்த அந்த கேம் வந்து எந்த விஷயத்தை உடைக்குதுன்னா, ஒருத்தருக்கான அந்த ட்ரஸ்ட்டை உடைக்குது. இப்ப கானா வினோத் வந்து இனி அரோராவை நம்புவாரா? வாய்ப்பே கிடையாது. அரோரா கிட்ட ஃபன் பண்ணுவாப்ல, ஆனா டாபிக் பேச மாட்டாப்ல. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அரோரா மாட்டினாங்கன்னா கண்டிப்பா அரோரா வச்சு செய்ய பார்ப்பாரு. இந்த மாதிரி தான் இருப்பாரு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜினால ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உடையும்னு சொல்லி எனக்கு தோணுது. சோ இதை பத்தி உங்களுக்கான விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா அடிச்சாப்ல, ரொம்ப தெளிவா பாயிண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கேட்டிருக்கியா, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல யார்கிட்டயாச்சும் இந்த பாயிண்ட பேசியிருக்கியா, இல்ல பேசாம நேக்கா சாட்டர்டே சண்டேல வந்து பேசுறானா நீ ரொம்ப உஷாரா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு உடைச்சிருப்பாப்ல. அதுல நம்ம காமு மாமா வந்திருப்பாப்ல. காமு மாமா டக்குன்னு குறுக்க வந்து இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடாது, நான் வந்து சாரி கேட்டது ஜெனுவனா தான் கேட்டேன், நான் விஷயங்களை மாத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன், நான் இப்ப மாறிட்டு தான் இருக்கேன், நான் வந்து ஒரு சேஞ்சான ஒரு பர்சனா தான் இருக்கேன், நீங்க என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா அரோராவை லாக் பண்ண ட்ரை பண்ணுவோம்ல. அதுக்குள்ள பாரு குறுக்க வந்து எனக்கும் பேசணும், என்னை பத்தி நீங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க, என்னை பத்தி அங்க பேசினதெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, வெளியே நம்ம தனியா பேசின விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு தேவையில்லாம பாரு குறுக்க போயிருப்பாங்க. அதுல பாரு மொக்க தான் வாங்கியிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. டப்புன்னு காம என்ன பண்ணிட்டாருன்னா, பர்சனல்னா எதுவுமே கிடையாது, என்ன பர்சனல், கேமை பத்தி தானே பேசணும், அப்படித்தான் உடைப்பேன் நான், இதுக்கப்புறம் அப்படித்தான் உடைப்பேன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி ரூடா நடந்திருப்பாப்ல. ஸோ மொத்தத்துல வினோத்தை பொறுத்தவரைக்கு 2 பேருக்கான விஷயத்த மண்டைக்குள்ள எடுத்துக்கிட்டாப்ல. ஒன்னு அமித் சொன்ன விஷயம், இன்னொன்னு நம்ம காமு மாமாக்கான நண்பர் சொன்ன விஷயம். ஸோ அமித் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உனக்கு யாருக்கிட்டேச்சும் பிரச்சனைனா பேசு, சண்டை போடு, தப்பே கிடையாது, ஆனா அந்த கையை நீட்டிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு போறல அந்த மாதிரி விஷயத்த பண்ணாத, வெறுமனைக்கு அவங்க என்ன பாயிண்ட யூஸ் பண்றாங்களோ அந்த பாயிண்ட மட்டும் யூஸ் பண்ணி திரும்ப அந்த பாயிண்ட வச்சு மட்டுமே அடி, மற்றபடி கத்திட்டு போறது, கையை நீட்டிட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண அதாவது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள் அட்வைஸ் கொடுத்திருந்தாப்ல. அந்த அட்வைஸை ரொம்ப தெளிவா எடுத்து பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம நம்ம காமு மாமாக்கான நண்பர் சொன்ன விஷயத்தை அப்படியே மண்டையில ஏத்திக்கிட்டாப்ல. என்னன்னா, அரோரா வந்து உங்க கூட பழகிட்டு உங்களை வச்சுதான் ஒரு கேம் ஆடுறா, உங்க கூட எல்லாம் பழகிட்டு உங்ககிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு அதை சாட்டர்டே சண்டேல எப்படி போடணும் எங்க போடணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா போட்டு அந்த பொண்ணு கேம் ஆடிட்டு இருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் சொல்லிட்டு போயிருந்தாப்ல. அந்த விஷயத்த கானா வினோத் மண்டையிலே வச்சிருந்திருக்காப்ல. ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா லாக் பண்ணிட்டாப்ல. நீ இப்படி தானே கேம் ஆடுற, எல்லாரும் கூட பேசி பழகிட்டு அப்புறம் அவங்களே முதுகுல குத்துறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா லாக் பண்ணிருப்பாப்ல. நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே போட்டு 3 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே வீட்டுக்குள்ள வந்து சண்டையில எல்லாம் இந்த மாதிரி பேசி இருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த மனுஷனை மக்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அந்த சண்டை ஒண்ணுதான் அவருக்கு ஹர்ட்டை தூக்கிட்டு வந்துருது. ஓகேவா? இப்ப அந்த 7.5 டாபிக் கூட எடுத்துக்கோங்க. அங்கேயே நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த டாபிக்ல திவ்யா வந்து 7.5 சொல்லிட்டாங்களா, நீங்க வந்து எப்படி சண்டை போட்டுருக்கணும்னா நேரா போயிட்டு நான் 7.5 நான் 7.5 கிடையாது, நீ தான் 7.5 சரியா, நீ 7.5 இருந்துக்கோ, என்ன 7.5 சொல்லாது, இப்ப 7.5 சொல்லதுக்கு மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இப்படி கேட்டிருந்தா அங்க வந்து திவ்யா அந்த கண்டென்ட்டை பெருசாவும் கொண்டு போயிருக்க முடியாது. அங்க திவ்யா டப்புன்னு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கான தப்புமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகேவா? ஆனா அந்த இடத்துல கானா வினோத் என்ன பண்ணிடுறாரு, டப்புன்னு காத்தி நான் 7.5 நீ தாண்டி 7.5 நீ தாண்டி 7.5 சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறிடுறாப்ல. அதுதான் அந்த மனுஷனுக்கு மைனஸ் ஆகுது. எப்படி அதுதான் அந்த மனுஷனுக்கு மைனஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் மாத்திருக்காப்ல, இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக தான் யோசிக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னன்னா இதுக்கப்புறம் யோசிச்சும் வேஸ்ட் ப்ரோ, ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஏன்னா நாளையிலேருந்து டிக்கெட் ஃபினாலே டெய்லி ஒரு டாஸ்க்கு 2 டாஸ்க்குன்னு வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் இண்டிவிஜுவல் டாஸ்க்காக தான் இருக்கும். எல்லாருமே தனித்தனியாக தான் ப்ளே பண்ணோம். யாரும் கூட்டமாக போய் விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ தனித்தனி டாஸ்க் அப்படிங்கும்போது தனித்தனி திறமைகளை மட்டும் தான் காமிக்க முடியும். யாரை நம்பியுமே அங்கே போய் டாஸ்க் ஆட முடியாது. ஸோ அதனால யாரும் யாரையும் குத்தையும் முடியாது, யாருக்கான கேமே உடைக்க முடியாது. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொல்லுங்க, அரோராக்கான கேம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆனா அரோரா வந்து வினோத்தை சொன்னது ஓகே, அது தப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஆனா பார்வை சொன்னது கரெக்ட். உண்மையாவே பார்வை அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க. பாருகிட்ட உங்க க்ளோஸும் கிடையாது. அதனால பார்வை பத்தி சொன்னது கரெக்ட் தான். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது கரெக்ட் தான் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸா இருக்கவங்ககிட்ட யூஸ் பண்றதா ரொம்ப தப்பா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த